ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவேக் சேனல். நான்கள் வேக்கனிங் வீடியோவில் குயின் எலிசபெத்துங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் குயின் எலிசபெத் இந்த படம் 2023 மலையாள லாங்குவேஜ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. 2024 தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நிறைய மீரா ஜாஸ்மின் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜி5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் தமிழ் டபுள் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் மீரா ஜாஸ்மின் ஒரு ரகடு கேர்ளாக இருக்காங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்து அவங்களுக்கு வந்து கம்பெனி, வீடு, மணி இந்த 3 இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட ஹீரோ நரேன் மீரா ஜாஸ்மினை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது மீரா ஜாஸ்மின் கோயம்புத்தூருக்கு ஒரு மீட்டிங்காக போகிறாங்க. அப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மீரா ஜாஸ்மின் ரொம்ப சாஃப்டாகிடுறாங்க. எல்லாரும் கூட சிரித்து பேசிட்டு விளாட்றாங்க. அப்படி என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, மீரா ஜாஸ்மின் வரதுக்கு காரணம் என்ன, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து ரன் டைம் பார்த்தோம்னாக்கா ஒரு 2 hours ஓடுது. இந்த படம் பார்த்து முடிக்கணுன்னாக்கா ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுது. எப்போதுமே மலையாள படம்னாலே படம் ஸ்டார்டிங்கில் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்கும், என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்கிறத காட்டுவாங்க. அதே போல் இந்த படத்துலையும் டே டு டே லைஃப்பில் மீரா ஜாஸ்மின் லைஃப்பில் என்ன நடக்குதுங்கிறத காட்டியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்னாக்க கிளைமேக்ஸ் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போதுமே மலையாள படம்னாலே கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த படத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் எதிர்பார்க்கல. நீங்களும் பாருங்கள். அது ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறேன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதனால் அது என்ன ட்விஸ்ட்டுன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னாக்க சினிமாட்டோகிராஃபி. பொதுவாகவே மலையாள படம்னாலே சினிமாட்டோகிராஃபி பின்னிடுவாங்க. அதே போல் இந்த படத்தில் மேக்கிங் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்துருக்காங்க. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க தமிழ் டப்பிங் தான். இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக மீரா ஜாஸ்மினோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ரகடுகளாக இருக்கும்போது இருக்கிற ஆக்டிங்கும் சரி, அவங்க சாஃப்டானதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங் இருந்தாலும் சரி டிஃப்ரென்ஸ் காட்டியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப மெச்சூர்டாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீரா ஜாஸ்மினோட படம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த படத்தோட ஹீரோ நரேன் வந்து ஒன் சைடாக மீரா ஜாஸ்மினை லவ் பண்ணுவார். அந்த சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீரா ஜாஸ்மின் கூட வெளில போயிட்டு இருப்பார். அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். ரொம்பவே நீட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு நரேன். அடுத்து நரேனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, மீரா ஜாஸ்மினோட அந்த ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்களும் சரி, அவங்களோட ஆக்டிங்கை ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்கா படம் ஸ்லோனஸ் தான். கிட்டத்தட்ட ரொம்ப படம் ஸ்லோவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னாக்கா, அடுத்து இந்த சீன் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் என்கரேஜிங்காகவும் எடுத்துருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கலைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லா இருக்குது. இந்த படம் 2 hours வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.